அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக தற்பொழுது எஃப்ஐஆர் விவகாரம் தொடர்பாக 14 பேருக்கு எதிரான விசாரணை தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. காவல்துறை தரப்பில் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராகவேந்தர். ராகவேந்தர், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரணைக்கு, அதாவது சிபிஐ விசாரணை கோரி மனுக்கள் நேற்று பாஜக மற்றும் அதிமுக சார்பில் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் நேற்று இந்த விசாரணையானது முதல் நாளாக நடைபெற்றது. இரண்டாவது நாளாக இந்த விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. நீதிபதிகள் எம் சுப்பிரமணியம், வி லட்சுமி நாராயணன் அமர்வில் இந்த விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் தகவல் அறிக்கை வெளியிட்டது ஞானசேகர் மட்டுமே. குற்றவாளி என காவல் ஆணையர் கூறியது குறித்து விளக்கமளிக்க அரசு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மாணவிகள் பாதுகாப்பு, நிர்பயா நிதி செலவிடப்பட்ட விவரங்கள் குறித்து விளக்கமளிக்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் உத்தரவிட்டிருந்தது. இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் காவல்துறை தரப்பில் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் குமரேசனும், அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரனும், உள்துறை செயலாளர் சார்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராக இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதல் தகவல் அறிக்கை வெளியிட்ட விவகாரத்தை பொறுத்தவரை CCTNS முறைப்படி முதல் தகவல் அறிக்கை பதிவேற்றம் செய்யப்படும். பெண்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் தொடர்பான வழக்கு விவரங்களை கம்ப்யூட்டர் தடுத்துவிடும். கோட்டுப்புறம் போலீசார் முதல் தகவல் அறிக்கை தயாரித்த பின் அது இணையதளத்தில் பதிவாகிவிட்டது, பின் அது முடக்கப்பட்டது என்று பல விவரங்கள் எடுத்து கூறப்பட்டது. உள்துறை சார்பில் இந்த தலைமை வழக்கறிஞர் சார்பில் இந்த விவாதத்தை அவர் தனது தரப்பை கூறியிருந்தார். விசாரணை குறித்து அறிக்கை சீல் வைத்த உரையில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும், இதற்கு முன்பு எத்தனை எஃப்ஐஆர்கள் இதுபோல் வெளியாகி இருக்கிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். முதல் தகவல் அறிக்கை முடக்கப்பட்ட பின் சிட்டிசன் போர்ட்டலில் இருந்து கிட்டத்தட்ட 14 பேர் இதனை பார்த்திருப்பதாக அரசு தலைமை வழக்கறிஞர் சார்பில் தகவலானது கொடுக்கப்பட்டது. முடக்கப்பட்ட பின் அதனை எப்படி பார்க்க முடியும் நீதிபதிகள் என்ற கேள்வி எழுப்பினர். NIC-இடமிருந்து இது பற்றி கேட்டபோது IPC-யில் இருந்து BNS சட்டத்துக்கு மாற்றிய போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெளியாகிவிட்டது என்று அரசு தலைமை வழக்கறிஞர் சார்பில் இந்த தகவல் கொடுக்கப்பட்டது. முதல் தகவல் அறிக்கை வெளியானது முற்றிலும் தொழில்நுட்ப கோளாறு என்று தவறுதான் எனும், காவல்துறை இதனை வெளியிடவில்லை எனும் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். போலீசார் முதல் தகவல் அறிக்கையை கசிய செய்தது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை கசிய விடையில் என்ன செய்து சம்பந்தமாக விசாரிக்கப்படும். பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை பாதுகாப்பது காவல்துறையின் பொறுப்பு என்று நீதிபதிகள் தரப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பொதுமக்களும் ஊடகங்களும் இந்த பொறுப்பு உணர்ந்து இது போன்று செயல்பட வேண்டும் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் சார்பாக தகவலானது கொடுக்கப்பட்டது. எஃப்ஐஆரை கசிய செய்தது 14 பேருக்கு எதிரான விசாரணை நடக்கிறது என்றும், அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அரசு தலைமை வழக்கறிஞர் சார்பில் தகவலானது கொடுக்கப்பட்டது. ஊடகங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். யார் முதல் தகவல் அறிக்கையை பதிவிறக்கம் செய்கிறார்கள் என கண்டுபிடிக்க வசதி இருந்தும் ஏன் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பாதிக்கப்பட்ட மாணவி மீது குறை கூறும் வகையில் முதல் தகவல் அறிக்கை உள்ளது என்றும் நீதிபதிகள் சரமாரியாக குற்றம் சாட்டி கேள்வி எழுப்பினர். புகார் அளிப்பதற்கு காவல் நிலையத்திற்கு வருவதற்கே மிகவும் பயப்படுகிறார்கள் மக்கள் என நீதிபதிகள் தெரிவித்திருந்தார். சம்பவம் நடந்த நேரத்தில் குற்றவாளியின் கைபேசியில் ஏரோப்ளேன் மோடில் தான் இருந்தது என்று தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். இக்குற்றத்தில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்றொருவர் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை பொறுத்தவரை இதுவரை குற்றவாளியின் போன் அழைப்புகளை சரிபார்த்த போது அது ஏரோப்ளேன் மோடில் தான் இருப்பதாக மற்றும் தனக்கு பின் பெரிய குழு இருக்கிறது என்று காட்டுவதற்காக போன் பேசுவது போல் பாவலா செய்திருக்கிறார் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் சார்பில் கூறப்பட்டது. காவல்துறை ஆணையர் முதற்கட்ட விசாரணை ஒரு குற்றவாளி மட்டுமே இருப்பதாக தெரிவித்தார். தொடர் விசாரணையில் தான் வேறு யாருக்கு தொடர்பு உள்ளதா என்பது தெரிய வரும் என்று தலைமை வழக்கறிஞர் கூறியிருந்தார். இது தொடர்பாக மேலும் இதனை அடுத்த கட்டமாக விசாரணைக்கு ஞானசேகரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்குண்டான ஆவணம் செய்யப்படும் என்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறாக தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. நேற்று நிர்பயா நிதி ஒழுங்காக சீராக செயல்பட்டதா, அது மட்டுமல்லாமல் ஒருவர் தான் இதற்கு இந்த குற்றத்திற்கு இருக்கிறாரா, இதற்கு பின்புலம் யாரும் இல்லையா மற்றும்
முதல் தகவல் செய்யப்பட்டது யார் என்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. இதன் இருந்து தற்போது 2வது நாளாக அதே போன்ற கேள்விகள் தற்போது எழுப்பப்பட்டு நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். கிட்டத்தட்ட அரசு தலைமை வழக்கறிஞர் மட்டுமல்லாமல் 3 தரப்பும், அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் சார்பாகவும், காவல்துறை சார்பாகவும் மற்றும் அரசு சார்பாகவும் 3 வழக்கறிஞர்கள் தற்போது வாதத்தை தொடங்கி இருக்கின்றனர். இதன் அடுத்த கட்டமாக பாஜக மற்றும் அதிமுக சார்பில் தனது கேள்விகளை எழுப்ப இருக்கின்றனர். கேள்விகளை எழுப்ப மட்டுமல்லாமல் நீதிபதிகளும் தற்போது கேள்வி எழுப்பி தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. பிரபாவதி. ராகவேந்தர், தற்பொழுது நீதிபதிகள் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணையினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி பார்க்கப்படுகிறது? காவல் ஆணையர் இது தொடர்பாக நடந்த விசாரணையில் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என தெரியவந்துள்ளதாக ஆணையர் தெரிவித்திருக்கிறார். ஒருவர் மட்டுமே குற்றவாளி என காவல் ஆணையர் முடிவுக்கு வரவில்லை என்று அரசு தலைமை வழக்கறிஞர் சார்பில் தற்போது கூறப்பட்டது. ஏனென்றால் காவல் ஆணையர் தரப்பில் பல்வேறு ஊடகங்களில் செய்தி அளித்த போது இந்த குற்றத்தை செய்தவர் ஒரே ஒருவர் தான். ஞானசேகரன் மீது கிட்டத்தட்ட 20 வழக்குகள் இருக்கின்றன என பல்வேறு தகவலை தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் இது பின்புலம் வேறு யாரும் கிடையாது, அவர் போன் செய்வது போன்று ஒரு பாவலா மட்டுமே செய்திருக்கிறார், யாரும் இதற்கு பின்புலம் கிடையாது என்று தெரிவித்திருந்தார். இந்த கேள்விக்கு தான் தற்போது தலைமை வழக்கறிஞர் சார்பாக ஒரு பதிலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுவரை நடந்த விசாரணை ஒருவர் மட்டுமே குற்றவாளி என தெரிய வந்துள்ளதாக காவல் ஆணையர் தெரிவித்தார். ஒருவர் மட்டுமே குற்றவாளி என காவல் ஆணையர் முடிவுக்கு வரவில்லை என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த வழக்கு அடுத்த வேறு யாராவது இருக்கிறாரா என்ற கோணத்தில் விசாரணைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஞானசேகரனை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்ய வேண்டும். எனவே அடுத்த கட்ட விசாரணை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்குண்டான அனைத்து நடவடிக்கையும் போலீசார் சார்பில் எடுக்கப்படும் என்று தெரிய வருகிறது. பிரபா. ராகவேந்தர், நேற்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபிச்செழியன் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள். இன்று ஆளுநர் வருகை தந்து ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாகவும், அங்கு என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்றும் அவர் ஆலோசனை ஈடுபட இருக்கிறார். இது குறித்தான விவரங்கள். அதாவது இது தொடர்பாக பல்வேறு கட்டங்களாக பல்வேறு அமைப்புக்கு தேசிய மகளிர் ஆணையத்திற்கு மற்றும் அண்ணா குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் ஆளுநர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட பல்கலைக்கழகங்கள் அனைத்துமே இந்த ஆளுநர் கட்டுப்பாட்டில் இருக்கும். எனவே ஆளுநர் இது தொடர்பாக அந்த இடத்திற்கு ஆய்வு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆய்வு செய்திருக்கிறார். இது தொடர்பாக அவரும் ஒரு விசாரணை நடத்தி தனது ஒரு அறிக்கையை தயாரிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் மேலும் இது மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு அமைப்புகள், தேசிய மகளிர் ஆணையம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இது தொடர்பாக விசாரணை நடத்த இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. தற்போது ஆர் என் ரவி இன்னும் விசாரணை தொடங்கிய பின்புதான் அதன் முழு விவரங்கள் தெரியவரும். தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.